Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 example 9.18 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Prove that integral 0 to pi by 4 dx divided by a square sin square x plus b square cos square x equal to 1 by a tan inverse a by b. Here a comma b greater than 0. Simple தான் மேம். First நம்ம given data that is given integral format வந்து i எடுத்துக்கலாம். I equal to 0 to pi by 4. Numerator அப்படியே எழுதிக்கலாம். Numerator வந்து dx divided by a square sin square x plus b square cos square x. Okay. இப்போ next step நம்ம என்ன பண்ண போறோம்னா denominatorல வந்து ஒன்லே either sin square வெளியில எடுக்கலாம் இல்லனா cos square எடுக்கலாம். இப்போ நம்ம cos square வெளிய எடுக்கலாம். I equal to integral 0 to pi by 4 dx divided by cos square. Okay மா, cos square x நம்ம வெளியில எடுத்தா என்ன வருமா? இங்க வந்து a square இந்த bracket போட்டுக்கோங்க. a square sin square x divided by cos square x plus b square cos square x நம்ம வெளியில கொண்டு போயிட்டோம் இல்லையாமா? cos square x நம்ம that is cos square x வெளியில கொண்டு போயிட்டா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டேர்ம் கூடலயே நம்ம cos square வந்து டிவைட் பண்றோம். அப்போ cos square x இது அப்படியே எழுதிருக்கேன் divided by cos square x. ஓகேமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். இது கேன்சல் ஆகும். நமக்கு தெரிஞ்சது sin square theta divided by cos square theta equal to tan square theta. இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இது வந்து நியூமரேட்டர் கொண்டு போனா எப்படி இருக்கும்? I equal to integral 0 to pi by 4 1 by cos square x divided by a square tan square x plus ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா b square into dx. ஓகேமா? இப்போ இன்னொரு trigonometric identity 1 by cos square x equal to secant square x. x நாலும் சரிதான், theta நாலும் சரிதான். இன்னொரு ஐடென்டிட்டி. அப்போ நியூமரேட்டர்ல நம்ம இந்த டேர்முக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? secant square x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So I equal to integral 0 to pi by 4 secant square x divided by a square tan square x plus b square into dx. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்காக நம்ம லெட்னு எடுக்கலாம். let u equal to டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய tan x நம்ம எடுக்கலாம். சரிமா? tan x இதை நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். du by dx equal to tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து secant square x. secant square x. இப்போ நம்ம dx நம்ம ரைட் சைடு கொண்டு போகலாம். du equal to there is secant square x into dx. இதை நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம அதாவது தட் இஸ் எக்ஸா கொடுத்துருந்ததை நம்ம யூவா சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸா இருக்கும்போது என்ன லிமிட்? 0 to pi by 4 இல்லையாமா? இப்போ யூவா இருக்கும்போது என்ன லிமிட்னு பார்க்கலாம். நம்ம யூ என்னென்னு எடுத்திருக்கோம்? tan x. u equal to tan x. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். அதாவது x equal to 0னா that is u equal to என்னங்கிறது. அப்போ x equal to 0னா u equal to tan க்கு 0 டிகிரி 0. அப்போ 0 போட்டுக்கலாம். இதுதான் லோயர் லிமிட். இதில் எழுதிக்கலாம். அடுத்து x equal to pi by 4 இல்லையா? pi by 4னா நமக்கு தெரியும் 45 டிகிரி. அப்போ x equal to pi by 4னா u equal to என்னங்கிறது. pi by 4 போட்டாச்சுன்னா நமக்கு 1. u equal to 1ன்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு லோயர் லிமிட், இது வந்து நமக்கு அப்பர் லிமிட். அப்போ 0 to 1ன்னு மாறி இருக்கு. இப்போ நமக்கு லிமிட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இன்டெக்ரலை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ I equal to integral 0 to 1 ஏன்னா லிமிட் சேஞ்ச் ஆயிடுச்சு. secant square x into dx. இந்த இவ்வளோ டேர்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? நம்ம duன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ du divided by a ஸ்கொயர், இங்கே tan ஸ்கொயர் x இருக்குது, நம்ம tan x யூன்னு எடுத்தோம். ஸோ u ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த லைனில் வந்து 1 by a ஸ்கொயர், அதாவது டினாமினேட்டரில் உள்ள a ஸ்கொயர் நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அப்போ I equal to 1 by a ஸ்கொயர் வெளியில் இருக்கட்டு integral 0 to 1 du divided by u ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் by a ஸ்கொயர், b ஸ்கொயர் by a ஸ்கொயர். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணலாம். I equal to 1 by a ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் integral 0 to 1 du divided by u ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் b ஸ்கொயர், டினாமினேட்டரில் a ஸ்கொயர் இருக்குது. ஸோ காமனாக நம்ம அந்த ஹோல் பவர் ஸ்கொயர் போட போகிறோம். ஸோ b by a the whole square. ஓகேமா? நமக்கு தெரிஞ்ச இன்டெகிரேஷன் ஃபார்முலா, அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப்
1 by x square plus a squareக்கு ஃபார்முலா என்னமா 1 by a tan inverse x by a. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது தேவைப்படும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா ஓகேம்மா. இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன சேஞ்ச் ஆகும்? I equal to 1 by a square ப்ராக்கெட் போட்டுக்கலாம் 1 by a. ஸோ 1 by a க்கு பதிலாக b by a. a square. ஸோ ஏயோட வேல்யூ b by a. ஸோ b by a நம்ம a by bன்னு எழுதலாம். ஸோ a by b tan inverse x by a. x ஓடது நமக்கு u. u by aங்கிறது என்னன்னா b by a இல்லையம்மா. அப்போ u a by b. புரிஞ்சுதா? லிமிட் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ I equal to 1 by a square. இதை நம்ம கட் பண்ணலாமே, இதுவும் கட் ஆகும். அப்போ 1 by ab இல்லையம்மா, 1 by ab bracket tan inverse upper limit minus lower limit. இதில் upper limit u இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால், இதில் நம்ம u இருக்கிற இடத்துல நம்ம upper limit சப்ஸ்டியூட் பண்ணுறோம். upper limit சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan inverse a by b minus tan inverse of 0. 0ங்கிறது லோயர் லிமிட். நமக்கு தெரியும் tan 0 equal to tan inverse 0 equal to 0. இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு பாருங்க. I equal to 1 by ab tan inverse a by b. Hence proved. ஓகேம்மா, அவங்க அதானே கேட்டிருக்காங்க 1 by a tan inverse a by b நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு.